உசைர் சொல்லுங்க. சார் இது மீன் பிடிக்கிற வலை இல்ல சார். எஸ். அப்ப நாம்பு எதுக்காக பயன்படுத்துவாங்க உசைர்? தெரியும் சார். தெரியல. ஓகே, பாப்போமா? ஆனா நீங்க ஆ சொன்னது சார். சரி. எதுக்கானதுன்னு பாப்போம். யாரது? என்ன? வெரி குட். எஸ். ஓகே, குட். வெரி குட். ஹர்ஷினி. சரி, பாப்போம். முதலாவது இதுதான் செக்கு. நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சரி செக்கு சார். என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. என்னத்துக்கு பயன்படுத்துவாங்களா இருக்கும்? ம் இந்த பாருங்க, இது காட்டின அந்த புகையிரத கடவை. சரியா? சரி, இந்த பாருங்க இருக்கு செக்கு. நெல்ல மிருக்க விடுவாங்க சார். ஓகே, இப்ப என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் பிழியறதுக்கு. நெல்ல சரியா? ஆ ஆ இப்ப இந்த செக்கு உள்ளுக்கு வந்து போடுவாங்க. என்னென்ன போடுவாங்க? தேங்காய் போடலாம், காய வச்ச தேங்காய் போடலாம். அதை அரைச்சு என்ன செய்வாங்க? தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று உங்க சொன்னாங்க, என்ன பயன்படுத்தினாங்களாமுங்கண்ணே? எள்ளு போட்டாங்க இல்லையா? நல்லெண்ணெய் எடுக்கிறதுக்காக எள்ளு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இங்க வந்து இது புராதன ஒரு வடிவமைப்பு. இதுல வந்து மாடுகள் பயன்படுத்துவாங்க. இது பாருங்க எவ்வளவு மெதுவா சுத்துதுன்ட்டு. இது எவ்வளவு அளவுக்கு மெதுவா சுத்துதோ அந்த அளவுக்கு தரமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகேவா? ஓகே இத சார். சொல்லுவாங்க செகண்ட். இந்த பாருங்க எவ்வளவு மெதுவா சுத்தி வருது. அந்த உள்ளுக்கு இருக்கு பாருங்க எண்ணெய். ஓ சார். ஓகே, இதுகளுக்கு மாடுகள் பயன்படுத்துவாங்க. இந்த பாருங்க எண்ணெய் எவ்வளவு எடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு வகையான எண்ணெய். இப்ப தேங்காய் போட்டா தேங்காய் எண்ணெய் வரும். அதே மாதிரி எள்ளு போட்டா நல்லெண்ணெய் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கு. சரியா? வித்துக்கள் போட்டு ஓகே அரைப்பாங்க. சார். ஓகே, சரி. இப்ப இத பாருங்க. என்ன நடக்கு? இதைதான் நாம்புவன்னு சொல்றது. என்னது? நாம்புவ. நாம்புவ எதுக்காக பயன்படுத்துறேன்னா, இந்த ரத்தினக்கல் இருக்கு. ரத்தினக்கல் அகழ்வுக்காக பயன்படுத்துவாங்க. அங்க அந்த உள்ளுக்கு இருக்கும் பாருங்க மண்ணை பாருங்க அலசி எடுக்கிறாங்க. மண்ணு இருக்கிறதுதானே, அது அலசி எடுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு கூடை தான் நாம்புவ. இதை செய்து செய்து தான் மண்ணெல்லாம் அப்படியே நல்லா அரிச்சு அரிச்சு எடுத்து எடுத்து கடைசியில மாணிக்கக்கல் இருக்கான்னு பார்ப்பாங்க. சரியா? ஓகே, இந்த பாருங்க இந்த கல்லுகள்ல இப்ப தேடுறாங்க பாருங்க. கல் எதுவும் மாணிக்க கல் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப ரத்தினக்கல் எதுவும் இருக்கான்னு பாக்குற இடத்துல தான் இந்த நாம்புவை பயன்படுத்துவாங்க. ரத்தினக்கல் அகழ்வு இடங்கள்ல. ஓகேவா? இந்த கூடைய பாத்துக்கோங்க. சரி, இதை விளங்கிட்டு தானே? ஓ சார். Okay, அடுத்தது பார்க்க போறோம் வனைதல் சில்லு. வனைதல் சில்ல பாருங்க பாப்போம். இது என்ன தயாரிக்கிறாங்க? ஓகே, இந்த பாருங்க சுழலுது பாருங்க, ஒரு சக்கரம் மாதிரி உண்டு. இதான் வனைதல் சில்லுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து மட்பாண்டங்கள் செய்வாங்க. பானை, பூச்சாடி, குடம், இந்த மண்ணாலான பொருட்களை செய்வாங்க இந்த கையால வடிவமைச்சு. சரியா? இதுக்கு கீழே அந்த சுழல்ற அந்த சக்கரத்துக்கு பேர் தான் வனைதல் சில்லு. சரியா? அப்ப வனைதல் சில்லு பயன்படுத்துறது வந்து மட்பாண்ட தொழில்ல. புரிஞ்சுதா? ஓமா. ஓகே, சரி. அப்ப இதையும் ஸ்டாப் பண்ணும். சரி, ஓகே. இப்ப போவோம் நம்ம வினாவுக்கு. இப்ப பாருங்க, இவர் வந்து செக்கு தானே, இது செக்கு தானே, என்ன பிழியறதுக்கு தானே, சரிதானேப்பா அது? ஓகே, அதே மாதிரி இந்த பாருங்க மூன்றாவது படத்துல இது தானே வனைதல் சில்லு. அது வந்து மட்பாண்ட தொழிலுக்கு தானே, மட்பாண்டங்கள் செய்யறது தானே. ஓகே, அப்ப அது சரியா இருக்கு. அப்ப நாம்பு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அந்த கூடை. இல்ல, அது வந்து ரத்தினக்கல் அகழ்வுக்காக பயன்படுத்துறாங்க. அப்ப இது தவறானது. எது? ரெண்டாவது விடை. இப்ப புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட்.
சரி, அப்ப அடுத்ததுக்கு போமா. சார் ஓகே, சரி. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். திசை காட்டிக்கும் காந்தத்துக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் உருவை தெரிவு செய்க. இந்த மாதிரி பரிசோதனை ஒன்றும் ஸ்கூல்ல செய்தீங்களா? இன்னும் செய்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார் ஓகே, இதுல இது என்ன? இது ரவுண்டா இருக்கு. காட்டி வெரி குட். என்னது? திசை காட்டி. திசை இது என்ன? அதுக்கு முன்னால இருக்குது இது என்ன? காந்தம். ஓகே, காந்தத்துல என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று சிவப்பா இருக்கு, இன்னொன்று நீலமா இருக்கு. ஓகே, அப்ப ரெண்டு முனைகள் காந்தத்துல இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த திசை காட்டி உள்ளுக்கும் என்ன இருக்கும்னா காந்தம் தான் இருக்கும். பாருங்க, அதுலயும் முள் இருக்கு. இந்த நீல நிற முள், சிவப்பு நிற முள் இருக்கா இல்லையா? ஓ, அது உள்ளுக்கும் காந்தம் தான் பயன்படுத்துவாங்க. இப்ப பாப்போம், காந்தத்தை பாப்போம். முதலாவது ரெண்டு முனைகள் இருக்கும். ஒன்று வந்து N, இன்னொன்று S. ஓகே, என்ன வந்து சிவப்பு நிறத்தால குறிப்பிட்டிருப்பாங்க, எஸ் வந்து நீல நிறத்தால குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப என்னன்னு சொல்றது என்னன்னு சொன்னா வடமுனை, வடக்கு பக்கம். ஓகேவா? வடமுனை. ஓகே, எஸ் வந்து தென்முனை, இல்லாட்டி தெற்கு பக்கம். ஓகேவா? சரி, இப்போ ஓகே, இது புரிஞ்சுட்டா? ரெண்டு முனைகள் புரிஞ்சுதா? ஓகே, அப்ப இந்த காந்தத்துல இந்த எஸ் குறிப்பிட்டிருக்கிறது வந்து தென்முனை, இந்த காந்தத்துல இந்த என் குறிப்பிட்டிருக்க இந்த சிவப்பு நிறத்துல இருக்கிறது வந்து வடமுனைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாப்போம் அது எப்படி கவரும்னு பாப்போம். இந்த பரிசோதனை செஞ்சு பாப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல்ல செய்து பாப்பீங்க. அதாவது ரெண்டு காந்தங்கள் சட்ட காந்தம் எடுத்துக்கிறணும். இதுக்கு பேரு சட்ட காந்தம், ஞாபகம் வச்சுங்க. நிறைய காந்த வடிவங்கள் இருக்கு, அதுல ஒரு வகை தான் சட்ட காந்தம்னு சொல்றது. இந்த காந்தத்தை எடுத்து செய்தீங்களா? ஓகே, நீங்க நார்மலான காந்தத்துல செய்தாலும் அது நடக்கும். அதாவது பாருங்க, முதலாவது இந்த பாருங்க, இதுல எஸ் வருது, இதுல எஸ் வருது. இன்னொரு காந்தத்தை எடுத்து அதுலயும் எஸ் பக்கம் வைக்கிறாங்க. அதாவது தென்முனையும் தென்முனையும் வெரி குட். இப்ப தென்முனையும் தென்முனையும் வச்சா தள்ளும், காந்தம் ரெண்டும் ஒட்டாது, தள்ளும். சரியா? அதே மாதிரி இந்த பாருங்க, இங்க அடுத்ததுல சொல்லியிருக்காங்க, இந்த எண்ணும் எண்ணும் நேரா வார மாதிரி வைக்கும்போது, அதாவது சிவப்பு நிறமும் சிவப்பு நிறமும் நேரா வாரும் மாதிரி வைக்கும்போது அப்பவும் தள்ளும், அப்பவும் தள்ளும். சரியா? அதாவது ஒரே கலர்ஸ் ரெண்டையும் கிட்ட கிட்ட கொண்டு போகும்போது தள்ளும். ஆனால் இந்த பாருங்க, மூணாவது படத்துல எஸ்ஸும் எண்ணும் வைக்கும்போது, நீல நிறமும் சிவப்பு நிறமும் வைக்கும்போது கிட்ட கிட்ட கொண்டு வரும்போது இணையும், ஒட்டும், ஜாயிண்ட் ஆகும், காந்தம் ரெண்டும் ஒட்டும். சரியா? விளங்கிச்சா? சரி, அத பாருங்க, ஒரு இதுல பாப்போம். இத பாருங்க, ஒரு வீடியோல பாப்போமே. இந்த எண்ணும் எண்ணும் போகக்குள்ள தள்ளுது, இந்த தள்ளுது. ஆனா மாத்தி பிடிக்கக்குள்ள ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். புரியுதா? ஓகே, சரி. இப்ப பாப்போம், வினாபத்திரத்துக்கு போ. சரி, ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதுல என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரே திசையிலான காந்தங்கள். இப்ப எஸ்ஸும் எஸ்ஸும் சொல்றது தென்முனை, தென்முனை ரெண்டையும் ஜாயிண்ட் ஆக்கும்போது தள்ளும். அதே மாதிரி வடமுனை ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகும்போது அப்பவும் தள்ளும். ஆனா தென்முனை வடமுனை இல்லாட்டி வடமுனை தென்முனை மாத்தி மாத்தி பிடிக்கும்போது கவரும், ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்ப பாத்துக்கோங்க. இந்த இதை இப்படியும் சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இப்ப இது ரெண்டும் ஒத்த பக்கம் தானே, எஸ்ஸும் எஸ்ஸும் ஒத்த பக்கம் தானே, எண்ணும் எண்ணும் ஒத்த பக்கம் தானே, ஒத்த ஒத்த திசை தானே. அப்ப ஒத்த பக்கங்கள் வந்து தள்ளும்னு அர்த்தம். நல்லா விளங்கிடணும், ஒத்த பக்கங்கள் தள்ளும். சரியா? ஓகே, இது பாருங்க, ஒத்த பக்கம் இல்ல தானே இந்த படத்துல, மூன்றாவது படத்துல. அத சொல்லுவாங்க ஒவ்வாத பக்கங்கள். என்னது? ஒவ்வாத பக்கங்கள். அது வந்து அது ரெண்டும் கவரும். அப்ப ஒத்த பக்கங்கள் தள்ளும், ஒவ்வாத பக்கங்கள் கவரும். ஓகேவா? சரி, இப்போ வருவோம் வினாவுக்கு. இப்ப இந்த திசை காட்டிக்கு நேர அந்த காந்தத்தை பிடிக்கும் போது ரெண்டும் என்ன செய்யும்? முட்கள் மாறி இப்ப காந்தத்துல திசை காட்டில இந்த முள் இருக்குதானே, அது சுழலும், எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க நேரடியா பார்த்துருக்க மாட்டீங்க திசை காட்டிய, அது எல்லா திசைக்கும் இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது டக்குன்னு காந்தத்தை நம்ம நேரா காட்டும் போது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தான் பார்க்கும், கவர்றதுக்கு தான் பார்க்கும். ஏன்னா உள்ளுக்கு காந்தம் தானே இருக்கு.
சரி, இப்ப பாருங்க இந்த இடத்த. என்ன நடக்குது? என்ன இருக்கு? என்னென்ன முனைகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே இங்க மாதிரி நீல நிறம். இங்க நீல நிறம், இங்கேயும் நீல நிறம். தென்முனை நேரா இருக்கு. தென்முனையும் தென்முனையும் இருக்கு. அப்ப ஜாயிண்ட் ஆகாதே. ஜாயிண்ட் ஆகாது. கிட்ட வராது. சரி, இந்த படத்துல பாருங்க. சோப்பும் சோப்பும் சிவப்பும் சிவப்பும் இருக்கு. அப்பையும் தள்ளும். அத புரிஞ்சுக்கிறணும். அப்பையும் காந்தத்தை வந்து தள்ளிக்கிட்டு தான் போகும். ஆனா 3வது படத்துல பாருங்க இருக்கு. எஸ்ஸும் வேற மாதிரி வந்துருச்சு சார். என்னும், அதாவது நீலமும் சிவப்பும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. எஸ், அந்த நேரம் தான் கவரும். அப்போ நீங்க அந்த காந்தத்தை வந்து திசை காட்டிக்கு கொண்டு போனீங்கன்னா முள் இப்படித்தான் டக்குன்னு ஒடியாரும். டக்குன்னு இந்த சிவப்பு நிறத்தை தான் இப்படி எடுத்துக்கிட்டு வருவாரு. இதே மாத்தி வச்சீங்கன்னு சொன்னா நீல நிறத்தை டக்குன்னு கொண்டு வர மாதிரி இருப்பாரு. சரியா? ஓகே, அப்ப 3வது தான் பொருத்தமா இருக்கும். இன்னும் கவர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகே, குட். சரி, ஓகே. சரி, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்கம்மா. இதை நோட் பண்ணிக்கங்க. ஒத்த பக்கங்கள் தள்ளும், ஒவ்வாத பக்கங்கள் கவரும். அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி எஸ்ஸும் எஸ்ஸும் தள்ளுற மாதிரி இருக்கும், எண்ணும் எண்ணும் தள்ளுற மாதிரி இருக்கும். எஸ்ஸும் எண்ணும் ஜாயிண்ட் ஆகும், எண்ணும் எஸ்ஸும் ஜாயிண்ட் ஆகும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் பின்னுக்கு. ஓகேவா? இல்ல சார். என்ன நோட் பண்றீங்களோ? ஆமாம் சார். ஆமாம். சரி சரி, நோட் பண்ணிக்கோங்க.